அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்கிறோன்னா, நாங்கள் வந்து அக்கா பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கோம், அடியக்கமங்கலத்துக்கு. அங்கே தான் மந்தி போடலான்ட்டு அவள் கோழி எடுத்து வச்சுருந்தா. அதை வந்து நாங்கள் இன்னொரு அக்கா பொண்ணு தான் அந்த மந்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து மந்தி மசாலா, இஞ்சி பூண்டு, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வைக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதோட அதை ஊற வச்சா மந்திக்கு வந்து அதிகமான மசாலாவெல்லாம் இருக்காது. மந்திக்கு தேவையானது இஞ்சி போட்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கணும், பச்சை மிளகாய், வெங்காயம், ட்ரை லெமன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இவ்வளோ தான். இதை நம்ம கறியை ஊற வச்சிட்டோம். அரிசியும் களைஞ்சி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இன்றைக்கி அடுப்பில் தான் நாங்கள் செய்ய போகிறோம், விறகடுப்பில். எங்கள் அக்கா வந்து அதை அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. பற்ற வச்சு அடுப்பு எரிஞ்சதோடு நாங்கள் இங்கிட்டலாம் லைட்டாக இப்படி பார்த்தா அழகாதியே சப்போட்டா கிடந்துச்சு. அதை பறித்து சாப்பிட்டா இனிச்சிச்சு. அப்புறம் நான் சீத்தாப்பழம் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஆத்தாப்பழமா. எங்கள் அக்காவும் அண்ணன் பொண்ணும் அதை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பறித்தாங்க. ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. அதோட அதை பறித்ததோடு அப்புறம் ஒரு பழம் ஒன்று கிடந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டோம். அடிச்சுக்காமல், ஒரு வடிவேலு காமெடி சொல்கிற மாதிரி அடிச்சுக்காமல் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் எடுத்து அதை சாப்பிட்டோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ட்ரை லெமன், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதையும் அதில் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கறி ஊற வச்ச கோழியை அதில் இறக்கிக்கணும். இறக்கி நல்லா ஒரு பரட்டிட்டு திரும்பி பார்த்தா அக்கா பொண்ணு டீ கொண்டு வந்தா. அதை குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் இந்த அக்கா பொண்ணு தண்ணியை ஊற்றிட்டா. தண்ணியை ஊற்றி உப்பு போட்டுட்டா. அடிப்பாவி, என்னடி இப்படி என்ன பண்ணிட்டா? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்டா. சரி, இதை வந்து நீ சொல்லிக்க வாயால அப்படின்ட்டா. சேர்ந்தா அதை சொல்லிக்குவோம் அப்படின்ட்டு அப்புறம் கறி வெந்துருச்சு. வெந்ததோடு அந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா அங்கே பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு. அதை பார்த்ததோட அக்காட பேரன் வந்து தொழுவ ஆரம்பிச்சிட்டான். வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தயிர், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து நம்ம மந்தி மசாலா, மிளகுத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தயிர், லெமனு இதெல்லாம் போட்டு கலர் பொடியும் போட்டு நம்ம அதை நல்லா கலக்கிக்கணும். கையாலேயே நல்லா அவள் கிளறிக்கிட்டு நம்ம வந்து கோழி வெந்த கோழியில் அதை தடவிக்கணும். இதில் வந்து எங்கள் அக்கா பொண்ணு எக்ஸ்போர்ட் அப்படின்னா அவங்க தான் அடிக்கடி மந்தி போடுவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கெல்லாம் பிரியாணி தான் பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக வந்து பிரியாணி தான் போடுவேன். என் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நான் மந்தி போட்டதே கிடையாது அதிகமாக. அவள் வந்து எப்போவுமே மந்தி தான் போடுவாளாம். அவள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குமா. அதோட அங்கிட்டலாம் பட்டரை போட்டு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. அது பாட்டுக்கு பொரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதோட சரின்ட்டு நாங்களும் அங்கிட்டால அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல அங்கே பார்த்தா தம்மில் போட்டாச்சு. தம்மில் போட்டவும் அப்புறம் ஒரு கிளறி மறுபடியும் தம்மில் போடுவோம், தம்மில் போடுற அளவுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு அப்புறம் தம்மில் போட்டாச்சு. அப்புறம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. கோழி எல்லாத்தையும் பொரிச்ச கோழியெல்லாம் நல்லா பரத்தி வச்சு நம்ம வந்து சார்கோல் வச்சு அதில் பட்டரை ஊற்றி நம்ம புகை போட்டாச்சு. அதுக்கு பிறகு அண்ணன் பொண்ணுங்கிட்ட மந்திக்கு சாஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. நாங்கள்லாம் எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட கேட்குறோம், ஏண்டி எல்லோரும் நாங்கள் வேலை பார்க்குறோம், நீ தானடி உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், நீ தானே எங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து நீங்கள் சமைச்சு தின்றுட்டு எங்களுக்கும் தந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னான். ஒரே எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சாஸுக்கு தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா மல்லி, லெமனு, உப்பு இதை சேர்த்து மிக்சியில் அரைச்சாச்சு. சாஸ் ரெடி. அப்புறம் மைனஸ் செய்கிறதுக்கு தான் உருளைக்கிழங்குல செய்யலான்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அவிச்சு உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றுனுச்சு. அப்புறம் பூண்டு, உரித்த பூண்டு ஒரு கை போட்டுச்சு. அப்புறம் முழு மிளகு போட்டுச்சு. தயிர் சேர்த்துக்கிருச்சு. உப்பு போட்டுக்கிருச்சு. எண்ணெய் ஊற்றி அடிச்சிச்சு. அப்பைக்கப்போ எண்ணெயும் சேர்த்துக்கிருச்சு. மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தால் சூப்பராக மைனஸ் கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் பொண்ணு காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி சாலட் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே தனி அழகு தான். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எல்லாருக்கும் ஒன்றா பெரிய கூடம், அதில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். இந்த பாடலாமே, 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு.